ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்க இந்த மழைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். கூட்டாஞ்சோறு தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். இதுக்கு குக்கர் நம்ம ஹீட் பண்ணதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ், நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், மாங்காய், இன்றைக்கி நான் இதை சேர்த்துருக்குறேன். நம்ம முருங்கைக்காய், பீன்ஸு என்ன இருக்கோ நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது வந்து கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி தான், அதுலேயும் காரம் இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஸோ இந்த பச்சை மிளகாய் இந்த காரமும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் மேலே உள்ள லேயர் கொஞ்சம் நமக்கு சுருங்கி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆயிலே வதக்கும் போது வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் சாப்பாடில் நல்லாவே நமக்கு இறங்கும். 1 கப் அரிசியும் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கிறதுனால 5 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ நமக்கு ரொம்ப தளர்வாக இல்லை தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு நல்லா கட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னா 5 கப் தண்ணி வச்சு 4 விசில் வச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா நமக்கு குலைவாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் 5.5 கப் தண்ணி வச்சு ஒரு 5 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குலைவாக நமக்கு தளர்வாக நமக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதித்ததும் உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னா கொஞ்சமாக நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான வெந்நியை உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்கும் போது நல்லா நமக்கு குழஞ்சி தளர்வாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் மட்டும் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டோன்னா நல்லா சூப்பரான வாசனையோடு நமக்கு கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு சூப்பராக இருக்கிற தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஆயில் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்தா மட்டும் போதும். அப்புறம் உருளைக்கிழங்கு தோலோடே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியிலே போட்டு வச்சுருக்கணும். நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து போட்டுற வேண்டியதான். உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கிடணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடணும். அப்பப்போ வதக்கி விடணும், அல்லது கீழெல்லாம் உருளைக்கிழங்கு அடிப்பிடிச்சிரும். ஒரு மூடி வச்சு மூடி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். உப்பு சேர்த்துட்டேன். அப்புறம் இனி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது 2மே போதும், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஒரு 80% நமக்கு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மசாலா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாத்திரத்தில் மசாலாலாம் ஒட்டிட்டு உருளைக்கிழங்குல கோட் ஆகாது, ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா. அதனால் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வாயில் எச்சி விடுற மாதிரியான மாங்காய் ஊறுகாய் இதுக்கு சூப்பரான காம்போவாக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கிளிமுக்கு மாங்காய் வந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு புளிப்பு கம்மியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்மகிட்ட என்ன மாங்காய் இருக்கோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மெத்தடில் செய்கிறேன். எந்த மெத்தட்லனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்கும் மிளகாய்த்தூள், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நார்மலாக ஊறுகாய்க்கு உப்பும் மிளகாய்த்தூளும் நம்ம மித்த ரெசிபி செய்கிறதோட கொஞ்சம் அளவு அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் நம்ம தாளித்து கொட்டலாம். அல்லது ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு இந்த மாங்காவை போட்டுட்டு நம்ம வத்தல் உப்பு போட்டு நம்ம அப்படியும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் கடுகு, அப்புறம் மாங்காய் ஊறுகாய்க்கு வெந்தயம் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிட்டுனா நமக்கு கசப்பு டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால் கருகாமல் பார்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு
அந்த மாங்காயில் கொட்டிட வேண்டியதான். இந்த ஆயிலோட ஹீட்லேயே நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். உடனே செஞ்சு உடனே நம்ம சாப்பிட்றலாம். இது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கல்யாண வீட்டிலலாம் ஒரு மாங்காய் ஊறுகாய் வைப்பாங்களா, மாங்காயில் செஞ்ச அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிலாம் லஞ்சுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.